Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே புக் சீரீஸில் வந்து ஹான்மாவோட புக்ஸை பற்றி பார்த்துருந்தோம், ஜாப்பனீஸ் கேண்டல்ஸ்டிக்ஸை பற்றி. ஸோ அதோட கண்டினியூஷன் வேணுன்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக் சீரீஸோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். இதில் வந்து புக்கு பார்க்காம புக்கு ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து டெக்னிக்கலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேண்டல்ஸ்டிக்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுவோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சைட் பார்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்சைட் பார்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில், இப்போது எப்படி ஒரு கேண்டலோ இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து நார்மலாக விக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விக்குக்கு மேலேயோ கீழேயோ போயிருக்கக்கூடாது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே என்ன இருக்கணும், இன்னும் ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்சைட் பார்னு சொல்லுவோம். இந்த கேண்டலுக்கு குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இது 30 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் இருக்காது. ஏன்னா இந்த கேண்டலுக்குள்ளே தான் இருக்கும், ஒரே கேண்டலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சைட் பார் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டல் ஸ்டிக்ஸ். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பேட்டர்னாக ஃபார்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது. ஸோ அதை தான் இப்போ இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்சைட் பாரோட ரூல்ஸ் என்ன, என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்சைட் பார் நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு வந்து என்ன பேருனா மதர் கேண்டல்னு வாங்க. செகண்டுக்கு வந்து இன்சைடு கேண்டல், இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்சைட் பார். இந்த பாருக்குள்ளே இது இருக்கணும். ஸோ இதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதர் கேண்டலோட விக்கு தேர்டு கேண்டல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அண்ட் திஸ் இஸ் யோர் தேர்டு கேண்டல். இது சம்டைம் தேர்ட் கேண்டலாக இருக்கலாம், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, மல்டிபிள் இன்சைட் பார்ஸும் வரும். ஒரே ரேஞ்சுக்குள்ளே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் ஆகும். ஸோ அப்போ அந்த மூணாவது, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த லோ இருக்குன்னா மதர் கேண்டலோட லோவஸ்ட் பாயிண்ட்டை வந்து தேர்ட் கேண்டலோ ஃபோர்த் கேண்டலோ எந்த கேண்டலாக இருக்கணும், கேண்டில் க்ளோஸ் ஆகி பிரேக் ஆகணும். ஜஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ ஒரு சினாரியோ சொல்கிறேன். இதுக்குள்ளே ஒரு இன்சைட் பார் இருக்கும். தேர்டு கேண்டில் ஃபார்ம் ஆகி என்ன ஆகிட்டுருக்குன்னா, கீழே வரைக்கும் வந்துட்டு திருப்பி போய் ஒரு விக்கு மட்டும் போயிட்டு திருப்பி மேலே போய்ட்டுருக்கும். ஸோ அப்போ அது வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இட்ஸ் அ ஃபேக் அவுட். மார்க்கெட் இட் ஹேஸ் டு க்ளோஸ். கேண்டில் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தென் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ என்ட்ரி பாயிண்ட். இப்போ நார்மலாக இது வந்து என்னோடய ரூல்ஸு, நான் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸு. ஏன்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சைட் கேண்டலில் பிரேக் ஆகிடுச்சுனாலே தேர்ட் கேண்டலில் செல் பண்ணிவிடுவாங்க. பட் நம்மளோட ரூல்ஸ் படி மதர் கேண்டல் பிரேக் ஆனால் மட்டும்தான் வி கோ ஃபார் அ ட்ரேட். ஸோ இப்போ மதர் கேண்டல் மேலே உடச்சா பை பண்ணுவோம், கீழே பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணுவோம். ஸோ செல் பண்ணுற பிறகு நிறைய பேருக்கு இது வந்து காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது இன்சைட் பார்ன்றது வந்து தனியாக பண்ணுறதோட ட்ரெண்டு கூட, ஃபிபனாச்சி கூட, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான பொட்டென்ஷியல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இது எதுவுமே தெரியாது, எனக்கு இன்சைட் பார் மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, டார்கெட் வைக்க தெரியாதவங்க இந்த மதர் கேண்டலோட சைஸு, இப்போ லெட்ஸே இது ஒரு 20 பிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த 20 பாயிண்ட்ஸே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது 20 பாயிண்ட்னா இதோட டார்கெட்டும் 20 பாயிண்ட். சம்டைம் இது பிரேக் ஆகி கீழே ஸ்ட்ரைட்டாக வந்து 20 பாயிண்ட் கொடுத்துச்சுன்னா அந்த ட்ரேட் நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுருங்க. பட் கிடைக்கிற ட்ரேட்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அப்போ ரூல் படி விக் டு விக்கை வந்து அதுக்குள்ளே வந்து செகண்ட் கேண்டல் இருக்கணும். தேர்டு கேண்டல் வந்து விக்கை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அக்ரெசிவ் என்ட்ரின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக இங்கே என்ட்ரி எடுத்துடலாம். உடச்சி க்ளோஸ் வச்ச உடனே இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த க்ளோஸ் ஆன பாயிண்ட் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ஆகிடும். இன்கேஸ் இல்லை கன்சர்வேட்டிவாகவும் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ கன்சர்வேட்டிவ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே இது தான் பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி இந்த விக் இருக்குல்ல, இந்த மதர் கேண்டலோட விக்கு வந்து என்னவா ஆக்ட் பண்ணுன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சப்போர்ட் அண்ட் அ ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இந்த இடத்துக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அப்போ எப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட்டை ரீச் ஆகி இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறுதோ இந்த இடத்துல செல் போய்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லுவோம். ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸுக்கு தெரியும். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாகவும் பிரேக் ஆகிட்ட பிறகும் ட்ரேட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்து, ஏன்னா சம்டைம் என்னன்னா பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரும், அந்த எனக்கு லாஸு கூட நான் மேலே ஏறும்போது வெயிட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரேடியாக மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கன்சர்வேட்டிவாக கொடுத்துட்ட பிறகு அப்போ லாஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா, இங்கேருந்து இங்கே ஏறும்போது ஒரு
அமௌண்ட் லாஸ் காட்டும் பார்த்தீங்கன்னா அதுவே சில பேருக்கு படப்படப்பாக இருக்கும். ஸோ அது செட் ஆகாதவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கோ ஃபார் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி, தட் வில் பி பெட்டர். ஸோ இது ஒரு இன்வாலிட் க்ரைட்டீரியா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். இன்வாலிட் க்ரைட்டீரியா எப்படி இருக்குன்னா, இப்போ இன்சைட் பார் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த இன்சைட் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கு செகண்ட் கேண்டலோட விக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டல் இன்சைடில் தான் இருக்குது. ஆனால் விக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டலோட விக்கை விட செகண்ட் கேண்டல் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உள்ளே தானே இருக்குது, அப்போ இன்சைட் பார் தானே. இன்னும் செகண்ட் கேண்டலோட விக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டலோட அதிகமாகிடுச்சுனாலே இந்த ட்ரேட் செட்டப்பே இன்வேலிட் ஆகிடும். ஸோ இட் இஸ் நாட் வேலிட். இன்சைட் பார்ன்றது கம்பல்சரி மதர் கேண்டலுக்குள்ளே இருக்கணும். இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரெக்னென்ட் மதர் மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கேண்டல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் கேண்டல்னுவாங்க. ப்ரெக்னென்ட் கேண்டல் மாதிரி அது வெளியே வரும்போது டெலிவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஃபிட்டை டெலிவர் பண்ணோன்றது தான் இதோட கான்செப்ட். இப்போ உள்ளே இருக்கும்போதே வெளியே எதுவும் வரக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அதனால் உள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ரைட். ஸோ இது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன்றது எப்போ எடுப்போம்னா, ட்ரேடு எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலான்னா, நமக்கு நான் அதை முன்னாடியே சொல்லியிருந்தால மார்க்கெட் கம்பல்சரி ஃபஸ்ட்டு கேண்டலோட விக்குக்கு கீழே க்ளோஸோ இல்லை மேலுக்கு க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் வி கேன் கோ ஃபார் அ ட்ரேட். அது வரைக்கும் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. தென் ரூல் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு சின்ன இது காட்டுற பாருங்கள். இப்போ நம்ம இந்த இதுவெல்லாம் பார்க்குறோம்ல, இன்சைட் பார்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் இன்சைட் பார் போய் பேக் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா தெரியும். இன்சைட் பார்ன்றது எங்கே மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபார்ம்ஸ் நியர் ரவுண்ட் நம்பர்ஸ். இது ரவுண்ட் நம்பர்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எடுத்திங்கன்னா ஒரு 25,000 இல்லை 25,200, இல்லை நீங்கள் கோல்டு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க 3,200, 3,350. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ஃபிகர்ஸில் மோஸ்ட்லி இன்சைட் பார்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி வெரி ஸ்ட்ராங் இன் ரவுண்ட் ஃபிகர் ஏரியாஸ். 3300 இல்லை பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு லெவலில் இருக்குன்னா அந்த லெவலில் வந்து ரவுண்ட் ஃபிகர் இப்போ 40,000 40,000, 50 50K இந்த லெவலில் வரும்போது இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட். ஸோ அதனால் ரூல் நம்பர் 5ன்றது ரவுண்ட் நம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்சைட் பார் வரதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல காஷனாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது என்னென்னா, நம்ம முன்னாடியே நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் டார்கெட்டுன்றது என்னென்னா, நீங்கள் மதர் கேண்டில் எவ்வளோ பெருசு வருதோ அந்த மதர் கேண்டலோட சைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ மதர் கேண்டில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக விற்கு. அப்போ இதோட சைஸ் என்னவோ அதே சைஸை நம்ம என்ன வச்சுக்கலாம், டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் ரூல் நம்பர் 6. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் டவுனில் வந்துட்டு, ஸோ இது மதர் கேண்டில், இன்சைட் பார், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல். இது எங்கே நடந்துருக்கு பாருங்கள், கரெக்டாக கிட்டத்தட்ட 8,000 லெவல். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நிஃப்டி, ரைட், 8,000. திருப்பி இங்கேயும் மல்டிபிள் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாக இருக்குது. இன்சைட் பார்ஸு மதர் கேண்டில், இன்சைட் பார் ஃபுல்லாக வந்துட்டு இதுவும் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, அரௌண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் பிரிட்டிஷ் பவுண்ட் 1.3500. ஸோ தெரியுதா, கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவல்ஸ். அண்ட் ரவுண்ட் ஃபிகர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ இதுவும் பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கே வந்து இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு, அரௌண்ட் 1.0000. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் பிரிட்டிஷ் பவுண்ட். ஸோ அதுவும் கரெக்டாக ரவுண்ட் ஃபிகர். ஸோ முக்கியமான இந்த ரவுண்ட் ஃபிகர் லெவல்ஸு, மார்க்கெட் ட்ரெண்டிங்கோட பாட்டம்ஸு இல்லை டாப்ஸு, இந்த இடத்துலலாம் இன்சைட் பார்ஸ் வரதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்சைட் பார் இஸ் கன்சிடர் ஆஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். நாட் தி டெக்னிக்கல் பேட்டர்ன் பட் அ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அதைவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுக்கு மெருகேற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கிட்ட பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏற்கனவே சப்போர்ட் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவலும் சப்போர்ட்டுக்கிட்டே வந்து இன்சைட் பார், இங்கே வந்து மல்டிபிள் இன்சைட் பார், ஃபஸ்ட்டு இன்சைட் பார் இது, அதுக்கப்புறம் இவ்வளோ இன்சைட் பார் வந்துட்டு பிரேக் அவுட். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தது. பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் என்னாச்சு, கீழே வந்தோடனே இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துல லாஸ் காட்டும் பார்த்தீங்களா, இந்த லாஸை வந்து நிறைய பேரால் ஜீர்ணிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து இட்ஸ் பெட்டர் டு வெயிட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரேக் அவுட் ஆகிட்டதுக்கு கன்சர்வேட்டிவ் என்ட்ரி மாதிரி போனீங்கன்னா அப்போ யூ வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து மதர் கேண்டல்லேருந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் 1 or 2 பாயிண்ட்ஸ் தள்ளி கீழே வச்சுக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சரிதான். அண்ட் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், மோஸ்ட்லி இட் இஸ் நியர் தி ரவுண்ட் ஃபிகர் நம்பர்ஸ். ஸோ ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் ட்ரெண்டோட டாப்பு ட்ரெண்ட் பாட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்சைட் பார்ஸ் ஃபார்ம்ஸ்.
இப்போ அந்த ரூல்ஸை திருப்பி பார்த்துலாம். ஒன்று வந்து நம்ம ரூல் நம்பர் 1 என்ன பார்த்தோம்னா அக்ரெசிவ் என்ட்ரி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக பண்ணிக்கலாம். கன்சர்வேட்டிவ் என்ட்ரி பிரேக் அவுட் ஆகிட்டு மதர் கேண்டலோட விக்குக்கு திருப்பி வரும்போது அங்கே ட்ரேட் எடுக்கிறது. மூணாவது வந்து இன்வாலிடேஷன் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மதர் கேண்டலோட இன்சைட் பார் கேண்டலோட விக்கு வெளியே வந்ததுன்னா அந்த ட்ரேட் இன்வேலிட். ஃபோர்த் ஒன் இஸ் கன்ஃபர்மேஷன் ரூல். பிரேக்குக்காக வெயிட் பண்ணுங்கள். தேர்ட் கேண்டல் வந்து என்ன பண்ணணும்னா மதர் கேண்டலோட விக்குக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். விக்கு வந்துட்டு போகிறதில்ல, க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இட் இஸ் வேலிட். ஃபிஃப்த் பாயிண்ட் வில் பி வெயிட் லுக் ஃபார் பொட்டென்ஷியல் லெவல்ஸ். எதுனா அந்த ரவுண்ட் ஃபிகர் சொன்ன பார்த்தீங்களா 20K 21K 21,500. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து முக்கியமான லெவலாக இருக்கும். அண்ட் டார்கெட் வில் பி உங்களுக்கு இன்கேஸ் ட்ரெண்டு தெரியல, ஃபிப் லெவல்ஸ் வச்சு டார்கெட் போட தெரியல, ட்ரெண்ட் லைனோட டார்கெட் தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் இன்சைட் பாரோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ மதர் கேண்டலையே திருப்பி எடுத்து வச்சிங்கனால அதுவே டார்கெட்டாக யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்சைட் பார். ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ணுற வரை இன்கேஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்பிள் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணுன்றது நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்மளோட பிரான்ச்சஸுக்கு டேரெக்டாக வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் நமக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் பெங்களூரில் வரணும்னா எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. மற்ற பிரான்ச்சஸில் எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்கும். பெங்களூரில் தமிழும் இருக்குது, கன்னடாவும் இருக்குது, ப்ளஸ் இங்கிலீஷ் கிளாஸஸும் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுவும் அவைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியல, நான் அப்ராடில் இருக்கேன், அப்ராட் கிளைண்ட்ஸு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் அப்ராட்லேருந்தே அட்டன் பண்ணிப்பாங்க. இன்னும் நீங்கள் வேணுனாலும் ஆன்லைன் கிளாஸஸுக்கு நமக்கு ஆப் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. இப்போ இன்சைட் பார்லேயே நிறைய இடத்துல ஃபேக் அவுட்ஸும் நடக்கும். சார் இந்த மாதிரி நான் இன்சைட் பார் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஃபேக் அவுட் நடக்குது, அது ஏன் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகுது, இது ஏன் ஆகுதுன்னா அதுக்கான ரூல்ஸையும் இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ இன்சைட் பார் ஃபேக் அவுட்ஸ் பார்க்கலாம். இப்போ இது என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்சைட் பார் வந்திருக்கு. இப்போ இது வந்து மதர் கேண்டல் கரெக்டாக, மதர் கேண்டல் வந்துட்டு அடுத்தது வந்து இன்சைட் பாரு அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி மேலே இருந்து கின்னாயிடுச்சு, கீழே வந்துச்சு. அப்போ ஒருத்தர் இங்கே அக்ரெசிவாக என்ட்ரி எடுத்துனாருன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும் கரெக்டாக. இங்கே ஏன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரூல் முக்கியமாக நெக்ஸ்ட்டு லெவலில் ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ இருக்கான்றதை பாருங்கள். இப்போ இங்கே ஏற்கனவே மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு இன்சைட் பார் மேலே உடச்சிதுன்னா இங்கே இது இன்சைட் பாரால் ஃபோர்ஸ் கொடுத்து சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் ஆகிற அளவுக்கு பவர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ இப்போ இதே இன்சைட் பார் இங்கே ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா தேர்ட் கேண்டல் இப்போ இப்படி பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நமக்கு என்ன தெரியும், மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ இது வந்து இப்போ தான் மார்க்கெட் வந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு ஒரு டாப் அடிச்சுட்டு கீழே வந்து திருப்பியும் மறுபடியும் டாப்புக்கிட்டே வந்து இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இன்சைட் பார் வருதுன்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோடு நீங்கள் இன்சைட் பார் கம்பைன் பண்ணும்போது இன்னும் சேஃபராக இருக்கும். ஸோ இதுவே இன்கேஸ் சப்போர்ட் கிட்ட இருக்கீங்க, இப்போ தான் மார்க்கெட் வந்துட்டு இப்படி போயிட்டு இப்போ இங்கே இன்சைட் பார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இன்சைட் பார் வந்து அப் சைடு காமிச்சதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு பதில் டவுன் சைடு காட்டுதுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், சேஃபாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, திஸ் இஸ் யோர் சப்போர்ட். இப்போது சப்போர்ட்டில் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து மார்க்கெட் மிடில் இருக்குது. மிடில் வந்துட்டு இப்போ இன்சைட் பார் வந்து என்ன ஆகுது, கீழே உடைக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் இது கீழே உடைச்சிட்ட பிறகு இப்போ டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரணும், ஆனால் இந்த நடுவுலேயே உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த இன்சைட் பாருக்கு வந்து இதுவே தடங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எப்படி இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு இது தடங்களாக இருக்கும், அதே மாதிரி இன்சைட் பாருக்கு சப்போர்ட்டும் தடங்களாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். மார்க்கெட் உடச்சிட்டு கீழே போயிட்ட பிறகு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இன்சைட் பார் உடச்சி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுமானா கிடையாது. லெட் இட் பிரேக் தி ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஆனால் இந்த இடத்துல இன்சைட் பாரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இங்கே நிறைய ஃபேக் அவுட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ன்றது ஃபிபனாச்சி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இப்போ தான் ஒரு பெரிய சைட்வேஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு தெரியுதுங்களா? ஸோ ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் ஆகிட்டு அந்த பிரேக் ஆனதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரீட்ரேஸ்மெண்ட். கரெக்டாக? இப்போ நார்மலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு மார்க்கெட் கீழே வருதுன்னா அந்த மார்க்கெட்டு கீழே இருந்து போனதுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இது என்ன ஆகிடுது, மார்க்கெட்டு திருப்பி பிரேக் அவுட்டுக்கு இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இப்போ பிரேக் அவுட்டுக்கு இது வந்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு என்ன ஆகும், மார்க்கெட் திருப்பி கீழே தான் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகுது. ஆனால் பிரேக் அவுட் எங்கே காட்டுதுன்னா மேலே உடைக்கிற மாதிரி காட்டுது. அப்போ நமக்கு ஏற்கனவே ட்ரெண்டு படி என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்னு தெரியும்.
இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல இன்சைட் பார் ஃபார்ம் ஆகி மேலே போவோன்னு காட்டுதுன்னா இந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ஏனால் இது இங்கேயே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துடுச்சுன்னா தேவையில்லாமல் ஃபேக் அவுட் ஆகி ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் இன்சைட் பார் ட்ரேட் பண்ணும்போதே முக்கியமாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்தது ட்ரெண்டு தெரியணும். நம்ம ஜஸ்ட்டு வெறும் அதனால நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. கேண்டில் ஸ்டிக்ஸை கூட நிறைய காம்பினேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். அன்றைக்கி ஹான்மா வந்து அவருக்கு ரைஸு லாங் டேர்மாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்பீட் மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா வெறும் கேண்டில் மட்டும் இல்லாமல் கூட என்ன சொல்கிறது எக்ஸஸாக நீங்கள் அடிஷ்னல் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஸோ அப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அப்சைடுக்கு இன்சைட் பார் காட்டுதுன்னா அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது இட் வில் பி அ பெட்டர் ஐடியா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஃபார்மேஷனில் பார்த்து பண்ணிங்கன்னா தென் இட் இஸ் பெட்டர். யூ கேன் அவாய்ட் ஃபேக் அவுட்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து மதர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் உடச்சிட்டு இதுதான் இப்போ பார்த்தோம்ல பிரேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வந்துச்சு. ஸோ இதனால தான் சொன்னேன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ட்ரேட் பண்ணுறது பெட்டர். பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா இட் வில் பி ஒர்ஸ். இப்போ இதில் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, மார்க்கெட் பிரேக் அவுட், திருப்பி ரீடெஸ்ட், மறுபடியும் பிரேக் அவுட். இப்போ இது வந்து சப்போர்ட் ஆகிடும். அப்போது எங்கே போச்சு மார்க்கெட்டு? மறுபடியும் பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, திருப்பி பிரேக் அவுட்டு, மறுபடியும் இந்த உடச்ச இடத்துக்கு ரீடெஸ்ட். அப்போது மார்க்கெட் எப்படி வந்துட்டுருக்கு? பிரேக் அவுட், ரீடெஸ்ட், பிரேக் அவுட், திருப்பி ரீடெஸ்ட். ஸோ அப்போ இந்த லெவலில் வந்து ட்ரேட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ அப்போ அதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இன்சைட் பார் வருதுனாலும் பை சைடு காட்டுதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அந்த இடத்துல வந்து நமக்கு டெக்னிக்கலாக நார்மல் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிட்டு அதோட ரூல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஸோ அப்போ இன்சைட் பார்ன்றது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்கோங்கன்னா ஒரு டாப்பில் போயிட்டு செல்லுக்கு வருது இல்லை பாட்டமில் வந்துட்டு பைக்கு வருதுன்னா இட் வில் பி எ பெட்டர் ஐடியா. ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் டாப் லெவல்ஸில் இட் வில் பி ரிஸ்கி ட்ரேட்ஸ். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கீங்க. இப்போ இப்படி போகுது மார்க்கெட், இப்போ ஒரு கரெக்ஷன் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் கொடுத்து மார்க்கெட் மேலே பிரேக் ஆகுதுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெண்டு ஆல்ரெடி பை ட்ரெண்டு கரெக்ஷன் ஃபேஸ் முடிச்சுட்டு என்ன போகுது மேலே தான் ஏறப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்சைட் பார் கூட நீங்கள் ப்ராப்பர் ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் கம்பைன் பண்ணி ஃபிப் லெவல்ஸில் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் மெருகேற்ற முடியும். ஸோ இன்கேஸ் இது தெரியாதவங்க வெறும் இன்சைட் பார் வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நான் இப்போ சொன்ன ரூல்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேக் அவுட்ஸுக்கான லெவல்ஸ் மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் இன்சைட் பார். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வேணும்னா கீழே கமெண்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக இதே மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸாக எடுத்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.